அப்பாவும் பொண்ணும் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்று மாடியிலிருந்து இறங்கி வந்த தினேஷ் யாழி இருவரையும் முறைத்து பார்த்து கேட்டார் அகிலா. இந்த அம்மா என்ன பார்த்தா மட்டும் முறைக்குதுப்பா, சரியான இம்ச என்று தினேஷின் காதில் யாழி முனக தினேஷ் சிரித்தார். நான் கேட்டுட்டு இருக்கேன், அங்க என்ன ரகசியமா பேசிக்கிறீங்க என்று அகிலா மீண்டும் கேட்க, அம்மா, எனக்கும் அப்பாவுக்கும் 1000 இருக்கும், நீ சும்மா கேள்வி கேட்டு படுத்தாத என்று யாழி கடுப்பாக பேசவும், அகிலா, கொஞ்ச நேரம் அமைதியாத்தான் இரேன் என்றார் சரு. நான் இனிமே வாயே தொறக்கல, போதுமா என்று அகிலா முகத்தை சுளிக்க, ரொம்ப நல்லதுமா என்று நக்கலாக கூறினாள் யாழி. அதைக் கேட்டு அனைவரும் சிரிக்க, அகிலா முறைக்க, சரி சரி, பேசிட்டே இருந்தா பேசிட்டு தான் இருப்பேன், நாங்க கிளம்புறோம் என்று விட்டு கணவனை பார்த்தாள் யாழி. செழியனும் எழுந்து நின்று, அப்போ நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லவும் அனைவரும் புன்னகையுடன் தலையாட்ட, யாழியும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு சாய்ராபுரம் திரும்பி, அண்ணி, அண்ணா சக்தி தீக்ஷிய கேட்டதா சொல்லுங்க, அப்படியே வியான ஃப்ரீயா இருந்தா அங்க வர சொல்லுங்க என்றாள் யாழி. சரிங்க அண்ணி, சொல்றேன் என்று சாய்ரா புன்னகையுடன் சொல்லவும், நானும் கேட்டதா சொல்லுமா, முக்கியமா தீக்ஷண்யாவை கேட்டேன்னு சொல்லு என்றான் செழியன். சரிங்க அண்ணா என்று சாய்ரா சொல்லவும் மற்றவர்கள் புன்னகைக்க இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். செழிய அண்ணனுக்கு தீக்ஷண்யா மேல தனி பாசம் போல மாமா என்று தினேஷிடம் சாய்ரா சொல்லவும், ம் என்று தலையாட்டிய தினேஷ், பாசமெல்லாம் இல்ல, என் பையனை வெறுப்பேத்த தீக்ஷியை பயன்படுத்திக்கிறான் செழியன் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டார். சரி, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், எனக்கு தலை வலிக்குது என்று பொதுவாக அனைவரிடமும் சொல்லிவிட்டு சென்றார் சரு. அவர் சென்றதும் அண்ணன் தம்பிகள் மூவரும் சோஃபாவில் அமர, மோகனா வர்ஷா இருவரும் சாகித்யா தீக்ஷண்யா வரும் நேரம் என்பதால் அவர்களுக்கு பலகாரம் செய்ய கிச்சனுக்கு செல்ல, சாய்ரா, மணி 6 ஆகப் போகுது, நீ போய் விளக்கு பொருத்திட்டு சாம்பிராணி காட்டிட்டு வா என்றார் அகிலா. அத்தை, தீக்ஷண்யா தானே பண்ணுவா என்று சாய்ரா கேட்க, ஏன் நீ பண்ண மாட்டியா? இங்க பாரு சாய்ரா, அவளுக்காக நீயும் உனக்காக அவளும் சின்ன சின்ன விஷயம் உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து பண்ணிக்கோங்க. ஆனா இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில வரைமுறை இருக்கு. அதுல ஒண்ணு, நீ இந்த குடும்பத்தோட மூத்த மருமக, அதனால எல்லா விஷயத்திலையும் பொறுப்பா இருக்கணும். போ, இனிமே ஏதாவது சொன்னா கேள்வி கேட்காம பண்ணு என்று விட்டு கிச்சனுக்கு சென்று விட்டார் அகிலா. அகிலா சொல்லியது நல்லதுக்கே என்று நினைத்த ஆண்கள் மூவரும் அமைதியாக இருக்க, சாய்ரா பூஜை அறைக்கு வந்து விளக்கை ஏற்றிவிட்டு சாம்பிராணியை தேடினாள். ஐயோ, இந்த தீக்ஷண்யா எங்க வச்சான்னு தெரியலையே என்று யோசனையுடன் மேலே இருந்த கபோர்டை பார்த்தவள் கொஞ்சம் முன்னால் நகர்ந்து எக்கி அதிலிருந்து சாம்பிராணி பாக்ஸை எடுத்தாள். பன்னி, எங்க வச்சிருக்கிறா? அவ என்னைய விட ஹைட் கம்மி, அப்புறம் எப்படி எடுக்கிறான்? அண்ணி என்று கத்தியபடி வேகமாக ஓடி வந்து அவள் புடவை முந்தானையை இழுத்து தூக்கி எறிய, சக்தி கத்தும்போதே சாய்ராவும் கண் விழித்து அனிச்சையாக புடவை முந்தானையை எடுக்க கையை கொண்டு போகும்போது கையில் வெப்பம் படவும், திரும்பி பார்த்து பயந்து போகவும் சரியாக சக்தி வந்து அவள் புடவையை உருவியிருக்க, சக்தியின் சத்தத்தில் அனைவரும் ஹாலில் கூட அப்போதுதான் சாகித்யா தீக்ஷண்யா இருவரும் உள்ளே நுழைந்தனர். மாமா என்று பயந்து சக்தியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு நின்றாள் சாய்ரா. அவள் உடல் அப்பட்டமாக நடுங்கியது. அதை உணர்ந்த சக்தி அவளுக்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாக அவள் முதுகை தட்டி கொடுத்து, அண்ணி, ஒண்ணுமில்ல என்றான் நிதானமாக. "மா மாமா, நெருப்பு போயிடுச்சா?" என்று பயந்து போய் உதடு நடுங்க சாய்ரா கேட்கவும் முதல் முறையாக சக்திக்கு சிறு பெண்ணாக தெரிந்தாள் சாய்ரா. மாமா என்று சாய்ரா மீண்டும் பயந்து கொண்டே அழைக்கவும், சுயநினைவு வந்த சக்தி பதட்டமாக வந்த சாகித்யாவை அருகில் வருமாறு சைகை செய்தவன் அவன் அருகில் வரவும் சாய்ராவை விட்டு வலுக்கட்டாயமாக பிரிந்து திரும்பியும் பார்க்காமல் சென்றான். மாமா என்று சாய்ரா சாகித்யாவை கட்டிக்கொள்ள, ஒண்ணுமில்ல தேவி, எதுக்கு இப்ப அழுவுற? அதான் சக்தி வந்து காப்பாத்திட்டான்ல, கவனமா பண்ண மாட்டியா என்று திட்டியபடி அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிற்க வைத்து தன் சட்டையை கழற்றி அவளுக்கு அணிவித்துவிட்டு பூஜை அறையிலிருந்து வெளியில் அழைத்து வந்தான். அனைவருமே ஹாலில் தான் இருந்தனர். ஏண்டி இப்படி பண்ற? உன்னை விளக்கு பொருத்த சொன்னது குத்தமா? பார்த்து கவனமா செய்ய மாட்டியா? இந்நேரம் சக்தி வரலன்னா என்ன ஆகியிருக்கும்
என்ன தாண்டி மனசுல நினைச்சிட்டு பண்ணிட்டு இருந்த என்று வர்ஷா கோபமாக கேட்க, அத்தை என்றவளுக்கு வார்த்தையே வரவில்லை. இன்னும் அவள் உடல் அப்பட்டமாக நடுங்கியது. முக்கால்வாசி புடவை எரிந்திருக்க, சக்தி மட்டும் வரவில்லை என்றால் உடலும் தீப்பற்றி எரிந்திருக்கும் என்று நினைக்கும் போதே அவளுக்கு பேச்சு வரவில்லை. கண்ணில் கண்ணீர்தான் தாரை தாரையாக ஊற்றியது. அக்கா, எதுக்கு அழுவுறீங்க? ஒண்ணுமில்ல என்று தீக்ஷண்யா அவளை அணைத்துக் கொள்ள, தீக்ஷி, நெருப்பு சக்தி மாமா வல்லன்னா என்று அவள் திக்கி திணறி பேசவும், அக்கா, அதான் அத்தா வந்துட்டாருல்ல, விடுங்க, இத பத்தி யோசிக்காதீங்க என்று அவள் முதுகை தட்டி கொடுத்து, பாவம் அவள் உடலின் நடுக்கம் குறையவே இல்லை. தண்ணீர் எடுத்து வந்த மோகனா, தீக்ஷி, முதல்ல அவளை விடு, கொஞ்சம் தண்ணி குடிக்கட்டும் என்று சொல்லவும் அவளை சோஃபாவில் அமர வைத்தாள் தீக்ஷண்யா. மோகனா தண்ணீர் கொடுக்கவும் கைகள் நடுங்க மேலே பாதியும் வாய்க்குள் பாதியும் பயந்து கொண்டே குடித்து முடித்த சாய்ரா கொஞ்சம் தெம்பாக உணர்ந்தாள். தேவி, ஆர் யூ ஓகே என்று சாகித்யா அவளின் கையை பிடிக்க, ம், ஓகே மாமா என்று மெல்லமாக கூறினாள் சாய்ரா. அவளிடமிருந்து கிளாஸை வாங்கி கொண்ட அகிலா, உன்கிட்ட இனிமே ஒரு வேலை சொல்ல மாட்டேன்டி. ஆல்ரெடி என் வயிற்றுல பிறந்தது வந்துட்டு போனதுல இருந்து என் கிரைம் ரேட்டு கூடிட்டே இருக்கு. இப்ப உன்னை மிரட்டி விளக்கு பொருத்த சொன்னதுனால்தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு அண்ணன் தம்பிங்க 3 பேரும் என்ன பேசியே கொல்ல போறாங்க என்று புலம்பினார் அகிலா. அதை கேட்டு அனைவரும் சிரிக்க சாய்ராவும் சின்னதாக சிரித்தாள். என்ன, யாழி அக்கா வந்தாங்களா? சொல்லவே இல்ல. எங்க அக்கா என்று தீக்ஷண்யா கேட்க, ஆமா, எங்க யாழி? என்ன திடீர்னு வந்திருக்கா? மாமா கூட வந்தாளா இல்ல தனியா வந்தாளா என்று சாகித்யாவும் கேட்க, 2 பேரும் தான் வந்தாங்க. இப்போ இங்க இல்ல. அவங்க சன்வி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பெங்களூர் கிளம்புறாங்க. சரவணன் வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருப்பான் போல. அதான் 1 வீக் அங்கேயே இருக்கலாம்னு போயிருக்காங்க. உங்களையும் கேட்டாங்க. நீங்க ஆபீஸ் போயிருக்கீங்கன்னு சொன்னதும் டைம் ஆச்சுன்னு தான் கிளம்பிட்டாங்க என்றார் மாயவன். சக்தி கோபத்தில் கை முஷ்டி இறுக நின்றிருக்க அவனை கவனித்த தினேஷுக்கு அவனின் கோபத்திற்கான காரணம் புரிந்தது. மகனிடம் பேச வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டார். ஓ, கிளம்பிட்டாங்களா? சரி, நாமளும் சரவண மாமா நிச்சயதார்த்தத்துக்கு போவோம்ல, அப்ப பாத்துக்கலாம் என்று தீக்ஷண்யா சொல்லவும், இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் என்றான் சாகித்யா. சரவணன் நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல இருந்துட்டு தான் போவாங்க என்று மாயவன் சொன்னதும் அமைதியானான் சாகித்யா. அதான், நீங்க என்ன இப்ப வந்திருக்கீங்க? எப்பவும் நைட்டு தானே வருவீங்க என்று தீக்ஷண்யா கேட்கவும் அவளை முறைத்துவிட்டு அங்கிருந்து அறையை நோக்கி சென்றான் சக்தி. தீக்ஷண்யா, அவன் நாங்க இருக்கும்போதெல்லாம் பேச மாட்டான். போ, நீ என்ன கேட்கறதா இருந்தாலும் உன் ரூம்ல போய் கேளு என்றார் தினேஷ் நக்கலாக. அதை கேட்டு அனைவரும் சின்னதாக சிரிக்க, ம், அங்க போனாலும் என்ன முறைக்கத்தான் போறாரு என்று புலம்பியபடி அறைக்கு வந்த தீக்ஷண்யா ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்திருந்த கணவன் அருகில் வந்து அமர்ந்தவள், தேவ் என்று அவன் தோளில் கையை வைத்தாள். சட்டென அவள் மடியில் தலையை சாய்த்து படுத்துக்கொண்ட சக்தி, தி ஐ ஃபீல் அலோன் என்று வருத்தமாக கூறினான். என்ன ஆச்சத்தான்? ஒர்க் டென்ஷனா? இல்ல சாய்ரா அக்காவுக்கு இப்படி ஆனதுனாலியா என்று ஒரு கையால் அவனின் தலையை கோதிவிட்டு மறு கையால் அவன் நெற்றியை நீவி விட்டபடி கேட்டாள். அவளை அழுத்தமாக பார்த்த சக்தி, சந்தேகப்படுறியா தீ என்று நிதானமாக கேட்டான். டை என்று தீக்ஷண்யா முறைக்க, பின்னடி, நானே மூட் அப்செட்ல இருக்கேன், நீ கடுப்பு கிளறுற மாதிரி கேள்வி கேட்டானா டென்ஷன் ஆகாதா என்று தானும் அவளை முறைத்தான். சரி சரி, சாரி தேவ், என்னன்னு சொல்லு, எதனால மூட் அப்செட் என்று கேட்டாலும் கைகள் இரண்டும் அதன் வேலையை செய்து கொண்டுதான் இருந்தன. தாரா சொன்னதை மனைவியிடம் சொன்னவன், இதுக்கு தாண்டி அக்காவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு சொன்னேன். யாரு கேட்டாங்க? என்ன ஆச்சு, எதனால் அடிச்சான்னு தெரியல. இங்க மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு அங்க போய் அடி வாங்கி கஷ்டப்படுறா போல. ஆனா நான் மட்டும் உன்னோட சந்தோஷமா இருக்கேன். அதை நினைச்சா குற்ற உணர்ச்சியா இருக்குது தீ என்றான் வருத்தமாக. தீக்ஷண்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருடத்தில் அவன் வருத்தமாக பேசியதை இப்போதுதான் கேட்கிறாள். முதலில் அவன் காதலை சொல்லும்போது வருத்தமாக பேசியிருந்தாலும் அது அவளுக்கு சுயநினைவில் இல்லை. இப்போது அவன் வருத்தமாக பேசியதிலேயே புரிந்து கொண்டாள். அவன் முகமும் உடலும் தான் இறுக்கமாக இருக்கிறதை தவிர்த்து அவன் மனம் சிறு குழந்தை பாசத்திற்கு ஏங்கி தவிக்கும் நிலைமைதான் என்று. அதுவும் மற்றவர்களிடம் காட்டும் இறுக்கம் தன்னிடம் பேசும்போது இல்லை என்பதையும் இந்த 2 நாட்களாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். தீ, என்னடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற என்று சக்தி கேட்கவும் அவன் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்த தீக்ஷண்யா, நீ கண்டதையும் யோசிக்காத தேவ். தாரா சொன்னது உண்மையாவே இருக்கட்டும்.
ஆனா அண்ணிக்கிட்ட கேட்காம நீ ஏன் உன்னை முடிவு பண்ணாத? எதையும் விசாரிச்சு பண்றது தான் நல்லது என்றாள் புன்னகையுடன். நான் எப்படி அக்கா கிட்ட போய் இத கேட்கறது? என்று சக்தி சங்கடமாக கேட்க, சரி, அப்ப செழியன் அண்ணா கிட்ட கேளத்தான். என்னதான் உனக்கு பிடிக்கலனாலும் சில விஷயத்துல நீ அவங்கள தள்ளி வைக்க முடியாது என்றாள் தீக்ஷண்யா. ம் என்று சக்தி சத்தம் மட்டுமே கொடுக்க, சோ இதுக்காக தான் சாரு கட்சி ஆபீஸ்லேருந்து நேரா வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்று அவன் மனதை மாற்ற தீக்ஷண்யா கேட்கவும், ஆமாம் அதான் அக்கா கிளம்பிட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீஸ் போகணும் என்றான் சக்தி. அது சரி, இதுவே எனக்குன்னு ஒரு நாளாவது இப்படி ஓடி வந்திருக்கியா? போடா, நான் எதுக்கு உனக்கு தலைய கோதி விடணும் என்று தீக்ஷண்யா அவன் தலையை தள்ளிவிட, ஏய் சாரிடி, இனிமே தினமும் இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்து உன்னை அழுக்கு பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆபீஸ் கிளம்புறேன் என்று சக்தி சொன்னதும், அத்தான் என்று முகத்தை மூடிக்கொண்டு சிரித்தாள் தீக்ஷண்யா. அத்தியாயம் 176. அத்தான் என்று தீக்ஷண்யா 2 கையால் முகத்தை மூடிக்கொண்டு சிரிக்க, தீ என்று அவள் இடுப்பு மடிப்பை நகர்த்திவிட்டு அங்கு மென்மையாக முத்தம் வைத்தான் சக்தி. ஆ அத்தான் வேண்டாண்டா என்று தீக்ஷண்யா நெஞ்சுக்கூடு ஏறி இறங்கியபடி சொல்லவும், எனக்கு வேணும்டி என்று அவள் உயிர் சூளையில் நாவை விட்டு ஆழம் பார்த்தான். ஆ தேவ், அத்தான் முடியலடா, விடு, உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுது, ஆ விடுடா, வேண்டாம் என்று தீக்ஷண்யா முனக அவள் மேலிருந்து எழுந்து அவளை கட்டிலில் கிடத்திய சக்தி அவள் மேல் படர்ந்தவன், இருந்தாலும் நீ ரொம்ப தாண்டி மரியாதை இல்லாம பேசுற என்று விட்டு அவள் அடுத்து பேசும் முன் அவள் உதட்டை சிறை எடுத்தான். ம் ம் என்று தீக்ஷண்யா முனகி கண்ணை விரிக்க அவள் கண்ணை பார்த்து கொண்டே அவள் உதட்டை உறிஞ்சினான் சக்தி. தீக்ஷண்யா அவன் தலையை மென்மையாக கோதிவிட அவள் உதட்டை மென்மையிலும் மென்மையாக கொய்த சக்தி அவளின் பால் சுவரை தாண்டி நாவை அடைந்து செல்ல, சண்டையிட்டு பின் சமாதானம் செய்து என்று ஒற்றை முத்தத்திலேயே திணறடித்தான். அவனின் செயலில் துவண்டு போன தீக்ஷண்யாவுக்கு மூச்சு வேறு முட்டவும் பட்டென அவனை தள்ளிவிட்டு கட்டிலை ஒட்டி அமர்ந்து கொண்டாள். என்னடி என்று சக்தி அவளை முறைக்க, தானும் அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, மூச்சு முட்டுது, இப்போ இதுவே போதும், இதுக்கப்புறம் எல்லாம் நைட்டு தான், நீ உன் அக்காக்காக தானே வந்த, போடா என்று நக்கலாக சிரித்தாள். தீ, நீ பண்றது சரியில்லடி. பரவாயில்ல, தப்பாவே இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ணுவ? என்னடா பண்ண முடியும் உன்னால என்று திமிராக கேட்டாள் தீக்ஷண்யா. 3 நாளைக்கு எழுந்துக்க முடியாத அளவு பண்ணுவேண்டி என்று சக்தியும் திமிராக சொல்ல, அதுக்கப்புறம் 1 மாசம் நான் தினேஷ் மாமா ரூம்லயே இருந்துப்பேன், அப்போ என்னடா பண்ணுவ என்று இழுத்து நக்கலாக கேட்டாள். தலை அழுந்த கோதிய சக்தி, அந்த ஆள் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லை, இப்போ நீ தருவியா மாட்டியா? நீ பூ வாங்கிட்டு வந்தியா? இல்லை தீ. அப்போ போய் பூ வாங்கிட்டு வா. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி, எல்லா நேரம் பூவுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பியா என்று சக்தி கடுப்பாக கேட்க, அதான் ரியலி சாரிடா, நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், நீ நைட்டு வருவேன்னு நினச்சி தான் நான் ஓகே சொன்னேன், என்னால் உன் முத்தத்தையே தாங்கிக்க முடியல, ப்ளீஸ் இப்போ வேண்டாம், நான் ஹாட் வாட்டரில் குடிச்சிட்டு தூங்குறேன், நைட் வந்து எழுப்பு என்றாள் கண்ணை சுருக்கி பாவமாக. தீ, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்டி, உனக்கு முடியலன்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா என்று எழுந்து சென்று ஹீட்டர் போட்டுவிட்டு வந்து அவள் அருகில் அமர்ந்தவன் அவள் நெற்றியை தொட்டு பார்த்துவிட்டு, ஃபீவர் இல்லை, எதுக்கும் டேப்லெட் முழுங்கிக்கிறியா என்று கேட்டான். கண் மொழி இரண்டும் பிதுங்கி வரும் அளவிற்கு அவனை அதிர்ந்து பார்த்த தீக்ஷண்யா, அத்தான் எனக்கு காய்ச்சல்லாம் இல்லை, மாத்திரையெல்லாம் வேண்டாம், நான் தூங்கி எழுந்தாவே சரியா போயிடும் என்று அப்பாவியாக கூறினாள். கேடி, மாத்திரை முழுங்க இஷ்டமில்லைன்னு சொல்லிடி, ஒத்துக்கிறேன் என்று சக்தி முறைக்கவும் ஈ என்று இழித்து வைத்தாள் தீக்ஷண்யா. தீ, உனக்கு நான் ஓவர் செல்லம் கொடுத்துட்ருக்கேன், இதெல்லாம் எனக்கு மைனஸ் தான், இருந்தாலும் ஓகே, நைட்டு வரைக்கும் உனக்கு டைம், நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது மட்டும் உனக்கு ஃபீவர் இருந்தது, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஊசி தான் போட சொல்வேன் என்று மிரட்டலாகவே கூறினான். எனக்கு காய்ச்சல் வராது, நீ பூ வாங்கிட்டு வாத்தான் என்றாள் தீக்ஷண்யா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன், என்ன வேணும்னாலும் கால் பண்ணிடி, நான் எடுக்கலைன்னா திருப்பி திருப்பி கூப்பிடு, மீட்டிங், ஸோ மொபைல் சைலண்டில் தான் இருக்கும் என்றான் சக்தி. அத்தான் நீ என்னோடவே இருக்க மாட்டியா? ஐ ஃபீல் லைக் அலோன் திஸ் டைம்
என்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள் தீக்ஷண்யா. தீ, இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. கண்டிப்பா அத நான் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்று கண்ணாலேயே கெஞ்சினான் சக்தி. ஓகே, ஃபைன் தேவ். ஆனா சீக்கிரம் வந்துடணும். நான் தூங்கிட்டாலும் என்னை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கணும். சரியா? என்று அவன் மீசையை பிடித்து இழுத்தாள் தீக்ஷண்யா. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் மீசையை தொடாதன்னு என்று அவள் கையை தட்டி விட்டான் சக்தி. நான் தொடுவேன். நான் தொடறதுக்கு என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது என்று தாலியை சுட்டி காட்டினாள் தீக்ஷண்யா. நீ மீசையை தொடக்கூடாது. நீ சக்தி தேவ் பொண்டாட்டி தான். கல்வி அமைச்சர் சக்தி தேவ் பொண்டாட்டி இல்ல என்றான் நிதானமாக. தீக்ஷண்யா தலையை குனிந்து கொள்ள, ஆல்ரைட் தீ, நீயே சொல்லணும்னு நினைச்சா என்கிட்ட சொல்லலாம். உனக்கு அரசியல் பிடிக்கல. அது ஏன்னு எனக்கு புரியல, தெரியல. நான் பண்ற பிசினஸ் உனக்கு பிடிச்சிருக்குது. ஆனா அரசியல் பிடிக்கல. நேத்து நானே ஆபீஸ் ரூம் உள்ள வான்னு கூப்பிட்டு இருந்தா கூட நீ வந்திருக்க மாட்ட. ஏன்னா அது அரசியல் நடக்கிற இடம். எனக்குமே அரசியல் பிடிக்காம தான் தீ உள்ள வந்தேன். ஆனா ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு பண்ண பண்ண எனக்கு அரசியல் பிடிச்சிருச்சு. நான் மத்த அரசியல்வாதிங்க மாதிரி பிரச்சாரம் கூட்டம்னு போக மாட்டேன். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா இருந்தா மட்டும்தான் கலந்துப்பேன். அப்படி இருக்கும்போதே உன்னால என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல தானே என்று நிதானமாக கேட்டான். அதான், என்னால உன்னோட வேலையை ஏத்துக்க முடியல தான். அதுக்காக நான் உன்னை ஒதுக்கினது கிடையாது. இனி ஒதுக்க போறதும் கிடையாது. என்னால அரசியல்வாதிங்க, போலீஸ்காரங்க யாரையுமே நம்ப முடியல. மக்களை ஏமாத்துறவங்க அரசியல்வாதிங்கன்னு என் மனசுல பசுமரத்தாணி போல ஒட்டிடுச்சு. என்னையே நான் மாத்திக்கணும்னு நினைச்சா கூட முடியல. ப்ளீஸ் அத்தான், ஐ ஹாவ் சம் டைம் என்றாள் அவனை பார்க்க முடியாமல் கீழே குனிந்தவாறு. தீ, உனக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. நான் அது வரைக்கும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டி என் முன்னாடி கூட தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது என்று அவள் தலையை நிமிர்த்தி அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தவன், நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று விட்டு ஆடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். புன்னகைத்த தீஷண்யா, பரவாயில்லத்தான், என் மனசுல இருக்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இல்லைன்னா உன் மேல வச்சிருக்கிற லவ்வையும் கண்டுபிடிச்சிருவ. நீ உன் வாயால லவ்வ சொல்ற வரைக்கும் நான் ஏன் வாயால லவ்வ சொல்ல மாட்டேன். உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது நீ என்ன லவ் பண்றன்னு. ஆனா அத வாயை திறந்து சொன்னா எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்க அவள் உடல் சிலிர்த்தது. ஐயோ, நினைச்சு பார்க்கும்போதே செம்மையா இருக்குதே. உண்மையாவே நடந்தா சூப்பரா இருக்கும்ல என்று நினைக்கும் போதே சக்தி குளித்து முடித்து ஆடை மாற்றிக்கொண்டு வந்தவன் கண்ணாடி முன்பு நின்று தலையை சீவியபடி, தீ, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து படு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சாப்பிடாம படுத்த கண்டிப்பா நீ தூங்கிட்டே இருந்தாலும் கவலை இல்லைன்னு தூக்கிட்டு போய் ஊசி போட சொல்லிடுவேன் என்று மிரட்டினான். அவனை பொய்யாக முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, ரொம்ப தாண்டா பண்ற என்று சிணுங்கிவிட்டு அவன் கையிலிருந்த துண்டை பிடுங்கிக் கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். தீ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மறக்காம சாப்பிட்டு படு. தலைக்கு குளிக்காதடி என்று வெளியிலிருந்து கத்தினான். சரிடா, கிளம்பு. கத்தி ஊரையே கூப்பிடாத என்று கதவை திறந்து அவனை முறைத்தாள் தீக்ஷண்யா. என்ன சொல்லாத, நீ தாண்டி ரொம்ப பண்ற. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற என்றான் சக்தி. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். நீ மறக்காம வாட்ச கட்டிட்டு கிளம்பு என்று விட்டு பட்டென கதவை சாத்திக் கொண்டாள். சரியான அராத்துக்காரி என்று வாய்க்குள் முனகியபடி சக்தி வாட்சை எடுத்துக்கொண்டு தலையை சரிபார்த்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். அண்ணன் தம்பிகள் மூவரும் சோஃபாவில் அமர்ந்து பெட்டிக்கதை பேசிக் கொண்டிருக்க, மாம், எனக்கு ஒரு காஃபி என்று கிச்சனை பார்த்து சொல்லிவிட்டு மாயவன் அருகில் வந்து அமர்ந்தவன், அப்புறம் லெஜண்ட் அடுத்து யார் வாழ்க்கைய ஆப்பு வைக்கலான்னு அண்ணன் தம்பி 3 பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்று மெதுவாக கேட்டான். காரணம், சத்தமாக பேசினால் கிச்சனில் இருப்பவர்களுக்கும் கேட்கும் அல்லவா? அண்ணன் தம்பி மூவரும் அவனை முறைத்து பார்க்க, என்ன முறப்பு? நீங்க முறைச்சா நான் பயந்துருவேனா? ஆமா, இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் மாயா குடும்பம் இருக்குமா இருக்காதா என்று தினை ஓர பார்வை பார்த்து கொண்டு நக்கலாக கேட்டான். ஏண்டா, நீ போட்டு தள்ளலாம்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா என்று அகில் கேட்க, சேச்சே, இந்த போட்டு தள்ளுறதெல்லாம் அசால்ட்டா பண்றதுக்கு நான் ஒன்றும் மிஸ்டர் தினேஷன் சாகித்யா தேவ் கிடையாது. நான் சக்தி தேவ். என் தண்டனை எப்பவுமே வேற மாதிரி தான் இருக்கும்
என்று கால் மேல் காலை போட்டு தலையை கோதியபடி கெத்தாக கூறினான். தினேஷ், மாயவன் இருவரும் அவனை அழுத்தமாக பார்க்க, "உன்னோட ஸ்டைல் என்னது சக்தி?" என்று ஆர்வமாக கேட்டார் அகில். "ம், நான் சுட்டு கொன்னு நரகத்த காட்டுவேன். என் பையன் சக்தி தேவ் நரகத்த காட்டிட்டு சுடுவான். இல்ல இல்ல, இவன் காட்டுற நரக சித்திரவதையில அவனே தானா தற்கொலை பண்ணிப்பான். சரியா மிஸ்டர் சக்திதேவ்?" என்று தினேஷும் கால் மேல் கால் போட்டபடி தலையை ஸ்டைலாக கோதினார். அகில் சிரிக்க, "சிரிக்காத அகில், உண்மையைத்தான் சொல்றான் தினேஷ். சக்தி பார்க்க தான் பர்ஃபெக்ட் அரசியல்வாதி. ஆனா உள்ள ஆழமா தோண்டி பார்த்தேன்னா அவனுக்கு அரசியல், ஆபீஸ் வெறும் அடையாளம் மட்டும்தான். கொலை பண்றது தான் முழு நேர தொழில்" என்றார் மாயவன். "ஓ, என்ன உங்கள மாரின்னு நினைச்சீங்களா? சும்மா உப்பு சப்பில்லாத காரணத்துக்கு தண்டனை குடுக்க? நான் சக்தி தேவ். என் வழி எப்பவுமே யுனிக்கா தான் இருக்கும். நம்மள எதிர்க்கிறது யாரா இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு தண்டனை, சாவு மட்டும்தான். மிஸ்டர் தினேஷ் மாதிரி தண்டனையை கூட சரியா குடுக்காம தப்பா தண்டனையை குடுத்து அவரோட ஒரு பொண்ணை கட்டி குடுக்க நான் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. எனக்கு பையனோ பொண்ணோ பிறந்தா அவங்களோட விருப்பம் என்று அழுத்தி, அவங்களோட விருப்பத்துக்கு தான் நான் துணையா இருப்பேன் என்று இரும்பு குரலில் சொல்லவும் ஆண்கள் மூவரின் முகமும் குற்ற உணர்வுக்குள்ளாகியது. மோகனா காஃபி பக்கோடா என்று அனைவருக்கும் எடுத்து வந்து கொடுக்கவும், "மாம், எனக்கு காஃபி மட்டும் போதும்" என்றவன் காஃபியை குடித்து முடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். "சூடான காஃபியை இவ்வளவு சீக்கிரம் குடிச்சு முடிச்சிட்டான்" என்று மோகனா வாயை பிளக்க, "அவன் லாவாவையே லாவகமா வாய்க்குள்ள போடுவான். பையனை பத்தி முழுசா தெரியாம என் பொண்டாட்டி அப்பாவியா இருக்காளே" என்று மனதிலே புலம்பிக் கொண்டார் தினேஷ்.